तं च चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रुतिर्विष्णुस्तथावार नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं சார் எனக்கு இன்னைக்கு 7:30 வரை தான் டைம். வேற ஏதோ முடிச்சிடலாம். இத புதுசா பழசேவா காலையில பார்த்ததா இது? ஆமா, நீங்க சொன்னீங்களே அதுல ஏதோ பார்க்கலாம் சொல்லிட்டு, அதனால அதை தொடர்ந்து. ஆமா, இது அவரது போடலாமா? சந்திரசேகரது. சந்திரசேகர் போடுறேன். அது இன்னொன்னு இது மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் செஞ்சாச்சு இல்லையா? இதுதானே அவரது ஜேஷ்டா. ஆமா. இப்போ நம்ம இன்னொன்னு என்ன அப்படின்னா, இல்ல வேற என்ன, சாரி, என்ன பார்க்கல கிளம்பேனா அவரோட எந்த தசை நடக்கிறது இப்போ அதை பார்த்து ஏதாவது சான்ஸ் ஏதாவது இருக்கா, அதுதான் ஒண்ணு பார்க்கலாம். பானந்தா ஒண்ணு. இன்னொன்னு வந்து 6ஆம் இடம். ஆமா, சுக்கிரன். சாரி, வந்தாச்சு. 6ஆம் இடம். கேக்குறதா சார்? ஹலோ சார், கேக்குறது இல்லையா உங்களுக்கு? கேக்குறதா? இப்போ கேக்குறது. ஆமா, 6ஆம் இடம் ரோகஸ்தானம். ஆமா, அங்க யார் யார் இருக்கா? மங்களன் அண்ட் ராகு இல்லையா? ஆமா. இல்ல, 6ஆம் இடம்ல சுக்கிரனும் ராகும். சுக்கிரனும் ராகுவும். நம்ம என்ன சுக்கிரனும் ராகுவும் இருக்கா? இப்போ அத யார் பாக்குறான்னு பாருங்க. சனி பாக்குறாரு, 7ஆம் பார்வை. ஆமா, சனி பாத்துடுறாரு. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, இப்ப ஆயுசு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுசுக்கு குறை இருக்காது. ஆனா என்ன ஆகும்னா, இப்போ சம்மர் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆயிடுறது, பாடி உடம்பெல்லாம் கட்டி வந்துடுது, வெயில் தாங்க முடியாது. வின்டர் அப்படின்னாலும் கோல்டு தாங்க முடியாது. அந்த ரூம் டெம்பரேச்சர் இவருக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இப்போ எங்கேயோ போறாரு, ஆபீஸ் டூருக்கு குளு மணாலி போறாரு, அங்க என்ஜாய் பண்ண முடியாது, குளிர் எனக்கு ஒத்துக்காது சார் ரூம்லயே இருப்பார். வேற எங்கேயும் போறாரு, ஹீட் எனக்கு ஒத்துக்காது சார் அப்படின்னு ரூம்லயே இருப்பார். அந்த ஏசி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்றப்போ அது காம்ப்ளிகேட்டட் கிரானிக் டிசீசஸ்ன்னு இருக்காது. ஆனா பக்கா ஃபிட்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்காரு அவர். ஆனா பெங்களூர்ல இருக்கார், சொந்த வீட்டுல இருக்காரு, எங்க டிராவல் ஒன்றும் பண்றது இல்ல, அங்கேயேதான் உட்காந்து இருக்காரு. அதனால ஓகே. ஆமா, அது ஒண்ணு பார்க்க வேண்டியது. அது ஒண்ணுதான் இதுல சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. இதுல வேற எதுவும் பார்க்கலாமா? இல்லன்னா தசை பார்க்கணுமா அவரோட? என்ன தசை பார்க்கலாம்? ஆமா, எப்படி கரண்ட் தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இப்போ வந்துட்டு அவருக்கு நடக்கிற தசை கீழே தான் வரும். இப்போ நடக்கிறது அவருக்கு சூரிய தசை நடக்கிறது 6 வருஷம். ஓகே, சூரிய தசையில எந்த புத்தி நடக்கிறது ஒண்ணு பார்க்கலாம். சூரிய தசையில ஓகே, இப்ப வந்து சனி புத்தி நடக்கிறது அவருக்கு. சூரியன்ல சனி. சரி, இப்போ அடுத்து என்ன பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா வந்து, சூரியன் லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி, அந்த சூரியன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ஆமா, சூரியன் சனி. இது நல்ல பயங்கர காம்பினேஷன். ஓகே. ஆமா, அவருக்கு ஆக்சுவலா ஜனவரியில தான் அவர் இந்த ஜிம்முக்கு போய் அவரோட முதுக உடைச்சு. இப்ப சூரியன் வந்துட்டு அவரோட 10ஆம் வீடு அதிபதி. அவர் இதுல ஸ்தானத்துல இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது தொழில் இல்லையா? தொழில்ன்றதோட ஜீவனம் எந்த வகையில வேணா இருக்கட்டும், ஜீவனம் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த ஜீவனஸ்தான அதிபதி 7ல இருக்காரு. ஆமா, 10ஆம் இடமும் நம்மளுக்கு வந்து கேந்திரம் தான். அந்த கேந்திராதிபதியா வந்து கேந்திரத்திலே தான் இருக்காரு, 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்காருன்றப்போ இந்த தசை வந்து கெடுக்காது, ஃபேவரபிளா தான் இருக்கும். அப்போ புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பிஹெச்டி பண்றான்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி கல்வி, அறிவு, படிப்பு, எக்ஸலன்ஸ், அதுல நல்ல இன்டெலிஜென்ட்டா டெவலப் ஆகுறது அப்படி இருக்கும். ஜீவனத்தை கெடுக்காது.
ம். ஜீவனத்தை கெடுக்காது. அப்போ இப்ப நெக்ஸ்ட் வரக்கூடிய சந்திர தசை கெடுக்குமா இவருக்கு? நெக்ஸ்ட் சந்திரன் தானே ஆமா, இல்லையா? சந்திரன் தான். கரெக்ட். ஆமா, சந்திரன் சூரியன். நீச்சமா இருக்காரு இல்லையா? சந்திரன் நீச்சமா இருக்கார். ஆனா போய் கெடுப்பாரா? ச- சந்திரன் வந்துட்டு அவரோட பாக்யஸ்தானாதி அதிபதி. அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களே 9ஆம் ஆமா ஸ்தானம், அது கெடுக்க மாட்டார் ரொம்ப. ஆனா ரொம்ப ஹெல்ப்பும் பண்ண மாட்டார் இல்லையா? அப்படித்தானே? ஆமா ஆமா இப்போ அவர் கெயின் பண்றத வச்சு அப்படியே நடந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ம், இப்ப இந்த ம், சூரிய தசை இருக்கக்கூடிய 6-7 இயர்ஸ் கெயின் பண்றாரு இல்லையா, நாலேஜ், அவர் பர்சீவ் பண்ற டிகிரிஸ், எக்ஸலன்ஸ், ம், அதை வச்சு அப்படியே சந்திர தசை 10 வருஷம் ஓடிடும். ம். நோ கெயின், நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அது அப்படியே இருக்கும். உபதிரவம் உபதிரவம் பண்ண மாட்டார். இல்ல இல்ல, அவருக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தி ஃபேவரபிளா இருக்குன்னு பார்க்கலாமா அந்த புக்தியில? இல்ல அது இப்படி பார்க்க முடியாதோ? இல்லையே, அவர் நம்ம ஃபேவரபிள்னா அந்த 5ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்த அதிபதி ஃபேவரா இருந்தா தானே அது எப்படியாவது நம்மளுக்கு ரிலேட் ஆகுறதான்னு பார்க்க முடியும். ஓ, அது இல்ல இல்லையா? ஆமா, இப்போ என்ன ஒரே சான்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஹோப்னா, கோச்சார குரு எப்படி இந்த ராசியில இருக்கக்கூடிய குரு கூட கனெக்ட் ஆகிறார் அப்படிங்கறது பார்க்கணும். எத்தனாவது வருஷத்துல பார்வை ஆமா எப்போ ஆமா வர்றதுன்னு பார்த்துக்கணும். இப்ப மேஷத்துல இருக்கார். ஆமா. அப்போ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆச்சுன்னா 9ஆம் பார்வையா இந்த குருவை பார்ப்பார். ஆமா ஆமா, அவர் அந்த கோச்சார குரு ரிஷபத்துக்கு வர சமயத்துல அந்த இவரோட ஜென்ம குருவை பார்ப்பார். ஜென்ம குரு தானே சொல்வார் ராசி குருக்கு? ஆஹா, ஜென்ம குருன்னா நம்ம அது இன்னொரு டேர்ம் என்ன ஆகும்னா, ராசியிலேயே ஜென்மம் இருக்கிற ஓ, கரெக்ட் கோச்சார கரெக்ட் குரு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ராசியில இருக்கிறது. அப்படின்னா விருச்சிகத்துல இருந்திருந்தா குரு, நம்ம இப்போ ஜென்ம குரு சொல்லிருப்போம். ஆமா ஆமா, இப்போ குரு இருக்காரு, அவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவை கான்டாக்ட் ஆகும் பொழுது. இப்போ அந்த கோச்சார குரு இவருக்கு, கோச்சார குரு அடுத்த வருஷம் ரிஷபத்துல இருப்பார் இல்லையா? கோச்சார குரு ரிஷபத்துல. ஆமா அப்ப 9ஆம் பார்வை இவரோட ராசி குருவை பாக்குறார். அப்ப சான்ஸ் இருக்கு சொல்லலாமா அந்த டைம்ல கொஞ்சம் ட்ரை ஆமா பண்ணா? இருக்குன்னு சொல்லலாம். பகவான் கிருப்பை தான். நம்ம என்ன ஒருத்தர் ஜாதகத்துல நன்னா இருந்தா கூட நம்ம ஹோப் தரலாம். அதாவது நம்ம ஆமா பர்சனலா பேசிக்கிறதுல சொல்றேன், நம்மளே நல்ல தைரியமா சொல்லலாம். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, பகவான் கிருப்பை கட்டாயமா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா டைம் நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. உம் உண்டு, பிராப்தி உண்டு, பகவான் கிருப்பை உண்டு, இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டே வாங்கோ, அவ்வளவுதான். உம் நம்ம 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அப்படி ஏதாவது நல்லா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நம்ம தைரியமா சொல்லலாம். ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? ஆமா ஆமா, 5 9 கரெக்ட். சரி, அந்த மாமியோட பாக்கணுமா என்னாவது? இல்ல அவங்களதுல ஒண்ணும் இல்ல, நம்ம தான் எல்லாம் பார்த்தாச்சு. அவளதுல பார்த்தாச்சு, ஏதாவது பார்க்கணும்னா பார்க்கலாம். இந்த மாமிக்கு இப்போ வந்துட்டு 9ஆம் பார்வை நடக்கிறது அவரோட ராசி குருல இல்லையா? ஆமா இது கேட்டா அந்த மாமிக்கு இப்ப வந்துட்டு கோச்சார குரு மேஷத்துல தானே இருக்கார். ஆமா, அப்ப அவரோட பார்வை இருக்கே தனுசுல. இல்ல அது ஒண்ணு உண்டு. குரு அவரதுல ஏன் நம்ம வந்து குரு பார்த்தோம்னா, அவர் தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா? ஆமா புத்திரஸ்தானத்துக்கே குரு தான் அதிபதி. ஆமா. அப்ப இவாளுக்கு யார் அதிபதின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துக்கு சனி. தனபுத்திர காரகன் கொடுக்க வேண்டியவர் குரு தான். சனி இந்த சனி. ஜாதகத்துல சனி. ஆமா ஆமா, இவ இந்த மாமிக்கு சனி 5. இப்போ இவாள்துல என்ன ஒரே ஒரு இதுன்னா, அவளுக்கு வந்து அந்த சொன்ன மாதிரி அந்த சந்திரன் வந்து சனியினுடைய வீட்டுல இருக்காரு இல்லையா? ஆமா, சந்திரன் சனி வீட்டுல இருக்காரு. ஆமா, சந்திரன் சனி வீட்டுல இருக்கார். அப்போ என்ன ஆகுறதுன்னா, உடம்பு வந்து டவுன் ஆயிடுறது. ஒரு ஸ்டாமினா இல்ல, உடம்புல எனர்ஜி இல்ல. அவர் மனஸ்காரகன் இல்லையா? மனசு இப்போ உடம்பு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா, சீத்தலம் பிடிச்சிருதுன்னா எதுவுமே பண்ண முடியும். இப்போ ஹை ஃபீவர்ல கூட நல்லா வேலை பார்த்துடலாம். சீதளம் இருந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, மைக்ரேன் சைனஸ் இருந்ததுன்னா எந்த வேலையுமே பண்ண முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது நம்மளுக்கு, எதுக்குமே ஸ்டாமியானாவே தராது. அதுதான் இவாளுக்கு அந்த ப்ராப்ளம். ஜாதக ரீதியா ப்ராப்ளம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ தான். இவாள் தான் அப்படியே தான், அதே மாதிரி அவருக்கு சொன்னதே தான். கோல்டு, சைனஸ், பல்லு வலி, மைக்ரேனு, அந்த மாதிரி இந்த சீதள சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கும். இவா செக்கப்க்கு போனா கூட நார்மல்னு தான் சொல்லுவான் டாக்டர்.
ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில செக்கப்க்கு போனாலுமே கூட வெரி பர்ஃபெக்ட், வெரி நார்மல் அப்படின்னு தான் சொல்லுவான். ம். ஆனா இந்த சீதள சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கும் அவளுக்கு. கரெக்ட். இப்ப வேற ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்ல இல்லையா அதுல? இதான். ஆமா, இது குழந்தை அப்படின்னு பார்க்கணும்னா இதுதான். நம்ம அதான் சொன்ன அவளுக்கு மாதிரி பிரச்சனை. அந்த 9ஆம் அதிபதி 10ல இருக்கார். ஆனா அந்த மெர்க்குரி வீனஸ் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனையானது தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெர்க்குரி வீனஸ், அதான் இது ஆமா கொஞ்சம் ஆமா. ஞாபகம் வச்சுக்கணும் சார். மெர்க்குரி வீனஸோட காம்பினேஷன். அப்புறமா நீங்க வந்து சொன்னேன். சனி செவ்வாய், சனி செவ்வாய், அண்ட் சூரியன் அண்ட் சனி. சூரியன் சந்திரன், சில சூரியன் சமயங்கள்ல சந்திரன். சூரியன் சந்திரனும் கூட. இதெல்லாம் நெகட்டிவ் காம்பினேஷன் இல்லவா? ஆமா ஆமா. அதே போல சனி இருக்காரு இல்லையா, சனி கூட ஸ்பெசிபிக்கா பார்த்தா ராகு சேரக்கூடாது, அது கொஞ்சம் பார்க்கணும். செவ்வாய் சேரக்கூடாது. அப்புறமா சனி கூட சனி சூரியன் சந்திரன், அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒன்னா இருப்பா இல்லையா, ஆமா ஆமா. அப்ப இந்த காம்பினேஷன் சனி சூரியன் சந்திரன். அப்புறமா வந்து சனி ராகு செவ்வாய். இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆமா, காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல இருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில ஒண்ணு கொடுக்கும், ஒண்ணு லாஸ் பண்ணிடும். நல்ல ஸ்தானத்துல இருந்தாலுமே கூட அந்த ஸ்தானத்துக்கு ஏத்ததுல இப்போ ஒரு ஒரு கட்டம் இருக்குன்னா அதுக்கு வந்து நிறைய இருக்கு இல்லையா. இப்போ தனம் இருக்கு, புத்திரமும் இருக்கு 5ஆம் இடத்துக்கு. தனத்தை கொடுத்துரும், புத்திரனை இது பண்ணிடும். ஏன்னா தனம் இல்லைன்னா கூட, நம்ம பணம் இல்லைன்னா கூட நிறைய சோகப்பட போறது இல்ல, குழந்தைகள் இல்லைன்னா தான் ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லையா. அப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுன்னா தனத்தை கொடுத்தோம், புத்திரஸ்தானத்து புத்திரபாகியத்தை கொஞ்சம் டிலே பண்ணும் இந்த காம்பினேஷன்லாம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கா அப்படின்னா. ஸோ அந்த மெர்க்குரி வீனஸ் தான் இவாளுக்கு இது பண்றது. பிளஸ் வந்து இவாளுக்கும் கொஞ்சம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அவளோட பிசிக் வந்து கோஆபரேட் செய்ய மாட்டேங்கிறது, மென்டல் அண்ட் பிசிக்கலி. ஆமா. அவரது மட்டும், அவளோட தம்பி இது பிரதர் சொன்னேன், அது மட்டும் அந்த 9 மினிட்ஸ்ல பாத்துரலாமா? மறுபடியும் காலையிலயும் கண்டினியூ பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஜஸ்ட் 1 minute. இந்த சந்திரன் அப்புறமா இது சனி செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது, அது எப்படி இருக்குன்னு. அதுலயே வந்து குரு பார்வை வந்து எடுத்து, குரு வீட்டுல இருக்கார், அந்த சனி வந்து தனுசுலயும் மீனத்திலயும் அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்துட்டு, இல்லைன்னா குரு பார்வையில வந்துட்டு அப்படின்னா கூட நம்மளுக்கு பெருசா எஃபெக்ட் செய்யாது. 1 இயர் கரெக்டா டிஃபரன்ஸ். 28 84 6:30 AM. இதுதான் இவரோட அண்ணாவோட ஜாதகம். ஆமா, இந்த நம்ம சொன்ன பாருங்க, அது அந்த 5ஆம் இடத்துலயே மார்ஸ் இருக்காரு, மார்ஸ் சனியும் மங்களனும் சனியும் இல்லையா. ஆமா ஆமா. 5லயே மங்களனும் சனியும் இருக்கார். ஆனா அதுக்கு அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். இல்ல இல்ல, மங்கள சனி இருந்தாலும் சனி இங்க உச்சமா இருக்கு, அவரோட உச்சமா இருக்காரு. ஆமா, உச்சமா இருக்கட்டும், எப்படி அதிகமா உபதிரவம் தரலான்னு பாப்பா இல்லையா, அந்த காம்பினேஷன் அங்க வந்துருது இல்லையா எப்படியா இருந்தாலும். நான் தனியா இருந்தேன்னா நல்லவன் தான், உங்க ஆத்துல நான் தனியா வந்துட்டேன் நல்லவன் தான், ஆனா எனக்கு பரம விரோதி ஒருத்தன் இருக்கான், அவங்க சேர்ந்து வந்தா என்ன ஆகுறது. இவரோட லக்னம் வந்துட்டு புதன், அது சொந்த வீட்டுல இருக்கார். சூரிய புத ஆதித்ய யோகம் இருக்கு, ஆனா சுக்கிரமும் இருக்கு அங்க. ஆமா, புதன் வந்து ஆட்சி. ஆமா, ஐஸ்வர்யம் நன்னா வந்துரும். இப்ப 5ஆம் இடத்துக்கு அதிபதி 5 12க்கு அதிபதி சுக்கிரன் தான். நன்னா சம்பாத்தியம் நன்னா இருக்கு, சேவிங்ஸ் நன்னா இருக்கு, செலவும் நன்னா இருக்கு, காரு பங்களா வீடு வசதி வாய்ப்பு இதுக்கெல்லாம் குறையே கிடையாது. earning well and spending well. 5ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த தனத்தை கொடுத்துடுறார், புத்திரபாகியத்தை டிலே செஞ்சுட்டு இருக்கார். இந்த ஜாதகத்துல மங்களம் சனி இருக்கு சொல்லி சொல்றேல, மங்களம் சனி இருக்கு சொல்லி. ஆமா,
மங்களன் சனி நிக்கிறது. சுபர்கள் பார்வை எதுவுமே இல்ல, ரெண்டுமே பாப்ப கிரகம். இங்க நம்ம அந்த மங்களன் மைனஸ் சனி. இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. அந்த சனியும் செவ்வாயும் பகைதான். அது ஒன்னா நின்னாவே கொஞ்சம் குழப்பம் தான் அது. ஆனா இவர் எல்லா ஜாதகத்துல இடத்துலயும் ஒண்ணு இருக்கு, குரு பார்வை இருக்கு லக்னத்துல. அது ஒரு அப்படி ஆமா, லக்னத்துல இருக்க ஆயுசு கொடுத்துடுறார். ஆயுசு கொடுப்பார். கலத்திர ஸ்தானாதிபதி அவர் தான். குடும்பத்தை கொடுத்துட்டார், ஆமா விவாகம் பண்ணி வச்சுட்டார் அது கரெக்ட் இல்லையா? தான். ம். இப்போ இந்த மங்களன் சனி தான். ஆனா கட்டாயமா உண்டு, குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம அவர் கொஞ்சம் டவுட்டா சொல்றோம் இல்லையா? இவருக்கு அப்படி இல்லை இல்லையா, இவருக்கு அப்படி சான்ஸ் கிடையாது. ஜாஸ்தி. ஆமா, அந்த தனபுத்திர அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். ஆமா அதான் அதான். ஆமா, அவர் சுகாதிபதி கூடயும் சேர்ந்து இல்ல வேற நான்காம் ஒண்ணு இடத்து. சார், வேற ஒண்ணு சார், இவரோட ஜாதகத்துல 9ஆம் அதிபதி வந்து சனி. அப்போ நீங்க ஆமா. சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதியும் அவ்வளோ ட்ரபிள் செய்ய மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன் ஜென்ரலா. ட்ரபிள் செய்ய மாட்டார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தானே. ஆமா பாகிஸ்தானம் தான். பாக்கியங்களை கொடுத்துடுறாரு, அவர் நின்ன இடத்துக்கு எடுக்கிறாரே. ஓ அப்படி சொல்றீங்களா? அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துடுறாரு. அவர் ட்ரபிளே பண்ணலையே, இப்போ டிலே பண்ணிட்டு இருக்காரு. வாழ்க்கையில இவருக்கு ட்ரபிள்ங்கிறதே இருக்காது. பாக்கியம் எல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கிடைச்சுட்டே தான் இருக்கும், எல்லாமே கிடைச்சுட்டு தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம 9 நம்ம ராகு கேத்துவை விட்டுட்டு கூட மத்த இருக்கக்கூடிய 7 கிரகங்களை நம்ம சுபர் பாபர்னு ஒதுக்கி வச்சிருக்கோம் இல்லையா? வாஸ்தவத்துல பார்த்தா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், எல்லா கிரகமும் பாப கிரகம் தான். எல்லாமே நல்லதுதான், எல்லாமே கெட்டதுதான். அந்தந்த இடத்துக்கு அதை ஆக்ட் பண்ணோம். ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணோம். நம்ம அந்த அம்மா ஜாதகத்துல என்ன சொன்னோம், இதுக்கு முன்னாடி அந்த மாமி ஜாதகத்துல வந்து அந்த ஜூபிட்டர் வந்து சுக்கிரனை பாக்குறாரு, சுக்கிரன் வந்து குருவை பாக்குறார். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சண்டையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுக்கிறா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சொன்னேன். ஆனா இங்க என்ன ஆகுறதுன்னா அப்படி நடக்காது. ஏன் அப்படின்னா புதன் ஆட்சி, புதன் தான். ஜூபிட்டர் வந்து அந்த 3 பேர் காம்பினேஷனை பாக்குறா, லக்னத்தையும் பாத்துடுறாரு. கரெக்ட் கரெக்ட். அப்ப இங்க சுக்கிரனோட அவ்வளவு நெகட்டிவ் பார்வை இல்லை கிடையாது. இந்த சுக்கிரன் வந்து கெடுக்க மாட்டார். ஐஸ்வர்யம் கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிடும். புத்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. குருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 7ஆம் இடத்து கலத்திரஸ்தானமும் நன்னா கொடுத்துறாரு. வர வேண்டிய நேரத்துக்கு கலத்திரம் நன்னா வந்துடுறது. ஆக்சுவலா இப்ப வந்துட்டு இந்த கோச்சார குருவும் அவரோட இந்த ராசி குருவை பாக்குறாரு இல்லையா, மேசத்துல இருந்து. அப்ப இந்த வருஷம் அவருக்கு நல்ல டைம் தான் ஆக்சுவலா அப்படி பார்த்தா இல்லையா? ஆமா, இவர்துல வந்து 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் தானே. ஆமா, அப்போ கலத்திரத்துக்குன்னா நம்ம அதை பார்க்கலாம். ஓ அதுக்கு கலத்திரத்துக்கு தான் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இவர் 12 விரய குருவா தான் இருக்கார். சந்திரனுக்கு 12ல இருக்கார். மேஷம், சந்திரன் வந்து ரிஷபத்துல இருக்கு இல்லையா? ஆமா, சந்திரன் ரிஷபத்துல இருக்கு, கோச்சார குரு மேஷத்துல இருக்கு. மேஷத்துல இருக்கு. அப்ப குரு வந்து விரய குரு, ஏதோ ஒரு வகையில செலவு இருந்துட்டே இருக்கும். ஓ அந்த சந்திரனுக்கு பின்னால இருக்கிறது. ஆமா 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 சொல்லியிருக்கேன், விரய குரு. அடுத்து வர்றது வந்து ஜென்மகுரு. ஆமா, அதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். இந்த வருஷம் விரயகுரு அவருக்கு. விரயகுரு 12ல இருக்கிறதுனால விரயகுரு அதிகமா உபதிரவம் பண்ண மாட்டாரு. ஏன்னா குரு இதுல நல்லா இருக்காரு இல்லையா இந்த ஜாதகத்துல. அவருக்குன்னா விரயகுரு ரொம்ப படுத்தி இருப்பார். நீங்க அது கேட்டா தெரியும். அவ அண்ணாக்கு ஆல்ரெடி குரு நீச்சத்துல இருக்காரு. இப்ப விரயகுரு இருந்ததுன்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும் அவருக்கு. இவருக்கு அப்படி ஆகாது. அது ரொம்ப வருஷம் முன்னாடி, தெரியல எப்போ இருக்குன்னு. ஆமா, அவருக்கே ஞாபகம் இருக்காது அது. அப்ப என்ன ஆகும்னா சுப விரயங்களா ஆகும். இவருக்கு கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, நகை வாங்குறது, கோல்டு வாங்குறது. இல்ல ஆக்சுவலா இவர் இப்ப ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்காரு. அது எப்படி போறது தெரியல எனக்கு, இவரை பத்தி ரொம்ப ஜாஸ்தி தெரியாது. ஆனா இவரோடத்துல குழந்தை கொஞ்சம் கூட இது இருக்கு இல்லையா, வாய்ப்பெல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு. அந்த மாமி இது பார்த்தா இன்னும் பர்ஃபெக்ட்டா சொல்லலாம். காலையில வேணா பாப்போம் 2 பேரும். சரி சரி, காலையில போய் பார்க்கலாம். அவ 2 பேரும் நாளைக்கு காலையில வேணா பாப்போம். சரி சரி பார்க்கலாம். ஓகே சார், பாப்போம். வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே. ராம் ராம். நாளைக்கு 6 மணிக்கு கட்டாயமா.